Hi guys, head to the vending machine. back to our channel. ரெடி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் பார்க்க போறோம் guys. ஆமா guys, இந்த வீடியோல நம்ம என்ன ஒரு சம்பவம் பண்ண போறோம்னா கரீனா பையன் கோப்ராம்பி பட்டிய 14 நாளைக்கு யோசி விட்டுருக்கான். அதில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணணும்னு நான் காத்துட்டே இருந்தேன். அந்த சம்பவம் இந்த பிஆர் நடந்திருக்கோம். சரி வாங்க guys, நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு இறங்கிடுவோம். கீழே இறங்கும் போதே கிரேவி ஆட்டில் தான் இறங்கிடுவான். துணி கடை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் இல்லாமல் நம்பர் 1 நம்பர் 2 எனக்கு நம்பர் 1 நம்பர் 3 எனக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தானுங்க. நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். அதை அப்போ மேட்ச் வந்து நான் அவனை இன்வைட் பண்ணி விளையாட்டுருந்தேன். சரி வாங்க guys, நான் போய் பேசாமல் இருக்கேன், நீங்களே பாருங்கள். கொன்னை கடிக்கணும். கையில் MP40 எடுத்துருப்பா. அப்போ ஒரு வீரம் வந்துச்சு, இது போதும் எனக்குன்ற மாதிரி. சரி உங்களுக்கு சஸ்பென்ஸ் தான் வேறு விடும், நீங்களே பாருங்கள். இந்த மேட்ச் நான் ஒரு தடவை கூட செத்துருக்க மாட்டேன். செத்துருப்பேன். டீம் ஃபுல்லாக செத்துறானுங்க. நானே நம்பர் 1 இருந்தோமா. என்னை இங்கேருந்து பின்னாடி வச்சுட்டானுங்க. அவன் க்ரோவல் போட்டான். நான் க்ரோவல்லேருந்து கவரில் இல்லை வெண்டிங் மிஷின் ஆண்டிருந்தேன். அதனால தான் நான் அவுட் ஆகிட்டேன். அப்படின்னா அந்த மேட்ச் எங்களுக்கு தான் பூயாயம் வந்திருக்கும். அழகாக எல்லாருமே பக்கத்தில் இருக்க பக்கத்து பேங்க்கு போக ஆரம்பிச்சிடாங்க. நான் சரி ஓகே நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து லூட்டில் ஆச்சிட்ருக்கேன். அப்போ தான் கண்ணில் MP40 அந்த இடத்துல மாட்டோம். இப்படியே பேன் எடுத்துகிட்டு MP40 எடுத்துப்பேன். அப்புறம் இந்த ES18 பதில் வேறு ஒரு கன்று எடுப்பேன். தேடினே இருப்பேன். எந்த கண்ணுமே கிடைக்காது. அப்புறம் அந்த பக்கத்து பேங்கில் தான் ஒரு கன்று கிடைக்கும். அது என்னன்னு நீங்களே பாருங்க. சரியான அடி அடிச்சிருப்பேன் கைஸ். வாங்கடா, எவ்வளோ நேரத்தில் வாங்கடா, அச்சு சூற விட்றாங்க. வாங்கடா, கையில் MP40 வச்சுக்கிறேன். 10 நாள் ஏன்னா தொட முடியாது. முடிஞ்சா தொட்டு காண்போ, முடிஞ்சா தொடுங்கடா பார்ப்போம். இந்த இடம் தான் நான் சொன்னேன். 2 அப்கிரேட் பண்ணுறேன். அப்புறம் எங்களுக்கு லைட் லோட்டஸோ என்னமோ ஒரு பேர் வரல, அதில் போய்ட்டு எனக்கு இன்னொரு சிப்பு கிடச்சிடும். அதை வச்சு லெவல் 3 அப்கிரேட் பண்ணுறேன். பார்த்துட்டு அப்போ தான் வீடியோ பார்க்குறவங்க கூட இப்போயே லைக் பண்ணுங்கள். இப்போயே வீடியோ பார்க்குறவங்க கூட இப்போயே லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எனக்கு இத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு. சரி வாங்க guys, நம்ம இப்போ கேம் பிளேக்குள்ளே போனால் ஒரு இவ்வளோ கன்று வச்சுக்கிறேன். அம்மா நான் அதெல்லாம் வந்தாலும் மண்டையை பீச்சு எரிஞ்சிருக்கேன். ஆனால் ஒருத்தனும் வரமாட்டேன் இந்த நேரத்துலன்னு பார்த்து. சரியான வெறி ஆயிடுச்சு நீ இந்த இடத்துல. ஒருத்தனும் வரல. சரி நம்மளே இனிமேல் தெரியும்ல. நீ பக்கத்தில் ஒரு கார் இருந்துச்சு, அது எடுக்கலான்னு போனால் ஆனால் நம்பர் 1 எடுத்துகிட்டு இருப்பான். நில்றா நான் உள்ளே எவ்வளோ சொன்னான். ஆனால் அவன் பாட்டு ஓட்டான். அப்புறம் அதான் அந்த லோட்டஸ் லேம்ப் அதை நிறுத்திடுவான். லோட்டஸ் லேம்ப் பண்ணி நிறுத்திடுவானே நம்ம வண்டியை பிடிச்சிக்கலாம் மாட்டேன். வந்து லூட் அடிச்சுட்டு அப்புறம் அவன் தான் வண்டியில் ஏறுவான். நான் சைடில் உக்காந்துப்பேன். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒருத்தனும் ரொம்ப சரியான போர்டில் இருக்கிறாங்க. ஆடா இது சிப்பே கிடைக்க மாட்டேங்குது. சிப்பு எப்பயாச்சும் கச்சிடணும். சிப்பு கிடைக்கல, ஊசி கச்சிச்சு. இங்கே தான் சிப்பு கச்சிச்சு. ஓகே கைஸ், நம்ம எங்கூட போகலாம். எங்கேயும் இறங்கி போய்டுவோம். நானும் அப்படியே அங்கே போவேன். மறுபடியும் அந்த வண்டியில் இருப்பான். இப்படி ஆகிடும். அப்புறம் வண்டி எடுத்துன்னு நம்பர் 3 வண்டி எடுத்து அங்கே போயிட்டு இருக்கோம். அப்புறம் நம்பர் 4 நான்
Capturing the revival point. பாருங்க சோனு உள்ளே தான் இருக்கும். இன்னும் வண்டி விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்பர் 4 நான் பண்ணேன். Head there. பாருங்க இப்போ நம்பர் 4 நான் கைடலாம். எனிமி பார்க்கலாம். இந்த பாருங்க நம்பர் 4 நான் கைடா. வண்டியில் ஏறான்றேன் ஓட்டான். ஓகே நம்மளாச்சும் போய் ஓடி போய் ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம காரில் போய் ரிவ்யூ பண்ண நானும் போயிட்டே இருப்பேன். அங்கே வர ஒருத்தர் இருக்கான். அவன் அடிக்கலான்னு பார்த்தா நம்பர் 3 நான் கட்சி இல்லை ஸ்டாப்பில். ஓகே சொல்லிட்டு நானும் போயிட்டேன். இன்னைக்கு விஷயம் இந்த குடோனில் இருக்குன்னா அந்த குடோனுக்கு போயிட்டேன். அப்போ தான் பார்த்தா நம்பர் 4 ரிவ்யூ பண்ணிட்டான். நம்ம 3 தான் ரிவ்யூ பண்ணான். ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் 3 கூப்பிடலான்னு பார்த்தா அவன் ஏறவே மாட்டான். ஆறுனாச்சு பார்த்துட்டு ஏறவே இல்லை. வண்டியை போய்த்துற மாதிரியே வந்தான். அதை நான் ஓட்டேன். அங்கே ஒரு இனிமே அல்ல ஒரு நாக்கு அடிச்சு கில்லி வைக்கிறேன். கில் நடக்கிறேன். நாக்கு அடிச்சு முடிச்சு விட்டு தான் அவனுங்க தான். இந்த இடத்துல ஒரு சூப்பர் மெடி போட்டு முடிச்சு விட்ருப்பேன். அவன் கில் அடிச்சிருப்பான். சரி ஓகே ஏதாச்சும் ஸ்பீடு அது மாதிரி வச்சு நான் லூட் அடிக்கலாம். நான் மேலே ஏறுவேன். அப்போ இவன் வந்து வண்டி எடுத்துருவான். சரியான வெடி ஆகிடும். சரி ஓகே இவங்கூடே போகலான்னு சொல்லிட்டு இவங்கூடே போயிட்டு அவன் திடீர்னு கீழே குடிச்சிட்டான். அப்படியே எப்படா அப்புறம் நானும் அப்படியே கீழே குடிச்சிட்டு வண்டியில் ஏறுவேன். இவனும் வருவான். இவனும் ஆறுனாச்சு பார்ப்பான். திடீர்னு இவனும் வந்து ஏறுவான். சரி ஓகே நாங்கள் 3 பேர் போக ஆரம்பிச்சிட்டோம். அழகாக அவங்க ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கலரில் குச்சினோம். ஓல்டு பீக் பக்கத்துலேயே குச்சினோ வீடு பக்கத்தில் ஒரு வீடு தான். இங்கே தான் அந்த ஓல்டு வீடு, ஓல்டு ஹவுஸ். இங்கே தான் ஒரு 3 கில் அடிப்பேன். சூப்பர் மணி போடுவேன். சூப்பர் மணி போடுறதுக்குள்ள நம்ம 3 நாக் ஆகிடுவோம். நம்பர் 1 நாக் ஆகிடுவோம். சரி ஓகேண்ணே எவ்வளோ பவர் தூக்கி முடிச்சு விட்டு நம்ம 3 எடுத்துட்டேன். நம்ம மெடிக்கெட் போனா நிக்கிதாவோட கேரக்டரிஸ்டிக் எனக்கு அவைலபிள் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் யானே தெரில. அதனால் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசார்ட்குள்ளே போய் நான் பவர் வச்சுருக்கேன். போட்டால் ஒரு 100 ஆச்சு ஏறும். அதனால் இப்போ போட வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவனுக்கு வர வரைக்கும் ஏடபிள்யூ எடுத்துக்கலான்னு பார்த்தா சரி வேணாம் இந்த கண்ணே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கினேன். ஜீப்பில் நான் போய் ஏறுவேன். பாருங்கள் கைஸ் நீங்களே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மெடி போடுவேன். ஆனால் அது வந்து நிற்கிறாங்க ரொம்ப கம்மியாக தான் எழுத்து ஏறும். ஓகேண்ணா அவனுக்கு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்பர் 1 வந்து ஏற்றான். நான் ஒரு மெடி போட்டு ரொம்ப வந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு நம்பர் 3 வந்து ஏற்றுவான். அப்படியே ஜோனுக்குள்ளே போயிட்டு இன்னொரு மெடி போட்டு முடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக லோட்டஸ் லேப் பண்ணி இன்னொருத்தேன் அவனை 5 கிலோ வச்சு ஒரு 5 கிலோ வந்துருச்சு. பாருங்க நீங்களே இந்த மேப்லேயே தெரியும் உங்களுக்கு. நான் அதுக்குள்ளே மெடியும் போட்டுருவேன். முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு லூட் அடிச்சுருவோம். சைடில் ஒரு கடிச்சான். ஏன்னா பண்ணிடுவோம் மழை பண்ணிட்டு ஒரு கிலோ சைடில் பார்த்தா இன்னொருத்தேன் ஏன்டா இப்படி டேண்டி வச்சா இதில் பார்த்தா இன்னொருத்தர் ஜீப் வச்சு சுற்றிட்டு அவங்க மாடிச்சு நான் வேலைக்கிட்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவனுங்க அடிச்சு மாதிரி நம்ம கில் அடிச்சுட்டு இருந்தானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் 5 கில்லு, இன்னொருத்த 1 கில்லு, இன்னொருத்த 2 கில்லு. அதாவது நம்பர் 1 1 கில்லு, நம்பர் 3 2 கில்லு. நான் இப்போ லீடிங்கில் இருக்கேன். நம்பர் 3 ஜோனில் ஓடிட்டுருவேன். சரி ஓகே அவனை அப்படியே கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போவேன். நான் ஏற மாட்டான். ஏறுவேன் பார்த்தா சைடில் ஒருத்தர் அங்கேருந்து அடிப்பான். நான் இறங்கிடுவேன். அவன் எங்கேருந்து அடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஜோன் ஆரோ சைடு தொல்லை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஓட்டே இருக்கேன்னா டேமேஜ் கொடுத்துருவான். அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிரால் போட்டு நானும் ஓட ஆரம்பிச்சேன். இது மேடில் ஏறிட்டோன்னா நம்மளுக்கு
அடி நம்ம மேலே படம்னு சொல்லிட்டு மேற்கில் எடுத்து நான் ஓட ஆரம்பிச்சேன். Help me! அப்புறம் நம்பர் 1 ஃபார்ம் ஆகிட்டான் பிள்ளை. நம்பர் 1 எப்படி இங்கே வந்தானு தெரியல, அவனும் வந்துட்டான் ஸ்பீடாக. சரி ஓகே, நானும் இங்கே இந்த டோக்கன் பிடிச்சிட்டேன். இந்த 3 பேர்கிட்ட அர்சனல் கீ இருந்துச்சு. எல்லாம் இந்த அர்சனல் ஓப்பன் பண்ணி ஏடபிள்யூஎம் எடுத்துங்க. நான் எஸ்பிடி தான் வந்தானா, இந்த இடத்துல ஏடபிள்யூஎம் தான் இருந்துச்சு. இருக்கிறதே ஒரே ஒரு அர்சனல் தான். எங்கே நான் போவேன்னு சொல்லிட்டு இதே ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பாப்பா சுற்றி சீரியல்னு சொல்லிட்டு இதே ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி பார்த்தா சைடில் ஒருத்தன் அவனை ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா உள்ளே போயிட்டான். குரோவால் போட்டான். அதனால என் சைடு குரோவால் போட்டுருக்கனால குரோவால் தண்ணி Arsenal unlocked! சூரிய ஒரு புல்லட் போட்டு 46 டேமேஜ் விடுச்சு. என் டீம் மட்டுங்க முடிச்சுருவானுங்க அவன். சரி ஓகே, ஏடபிள்யூ எடுத்து நானும் அடிக்கலான்னு ஆனால் அவங்களே நம்பர் 1 அடிச்சிட்ருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி ஓகே, நானே நேரத்தில் லூட் எடுத்துருப்பேன். அப்புறம் ஏடபிள்யூ எடுத்துன்னு போவேன். அவன் வச்சுருக்கான். நான் ஒருத்தனும் இல்லை, இருந்தோடனே நம்பர் 1 முடிச்சு விட்டான். அப்புறம் 24 அலையை தான் இருந்துச்சு. இந்த ஃபேக்ட்ரி ஹவுஸில் போய் சரியான சண்டை. 2 பேரை அடிச்சோம். நான் 2 பேரை அடிச்சு எனக்கு 7 கிலோ வந்துச்சு. அது எதுவுமே நான் லாங் ரேட்டில் ஒரே ஒரு ஹில் மட்டும்தான் லாங் ரேட்டில் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே MP40 தான். பிடிச்சி பியூர் ரெட்டு. அப்புறம் எனக்கு எங்கள் கூப்பிட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். லூட் அடிச்சுக்கோங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு லூட் அடிச்சிட்டாங்க. அங்கே ஒருத்தன் சோல்டர் போட்டு வச்சுருந்தான். சரி ஓகே, லூட் அடிச்சிட்டான போய் அடிச்சிடலான்னு நான் பார்த்துறேன். நான் ஏடபிள்யூ எடுத்தது எனக்கு ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் ஏடபிள்யூ முடிக்காத வேறு ஏதாச்சும் ஒரு கண்ணு அதே கண்ணே வச்சுருந்தா கூட இன்னத்துக்கு அவனை அசால்ட்டாக அடிச்சுட்ருப்பேன். அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை அசால்ட்டாக அடிக்க முடியல. அடிச்சோன்னா எனக்கு இன்னத்துக்கு 8 கிலோ வந்துருக்கேன். ஆனால் லாங் ரேட்டில் இருக்கணும் ஒருத்தனையும் நான் அடிக்கல. அந்த கண்ணு வச்சுருந்தா அசால்ட்டாக அடிச்சிருப்பேன். இந்த ஏடபிள்யூ கரெக்டாக அந்த கேன்சல் ஏடபிள்யூ புல்லட் வந்து கரெக்டாகவே பட மாட்டேங்குது. யானே தெரியல. எப்பவுமே சைடில் வச்சதான் கரெக்டாக வச்சதான் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நான் ஷார்ட் ரேஞ்சில் ஏறி MP40 வச்சு ஐத்திலான்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் அவன் என்ன அடிக்கிறான், ஒரு ரோல் போட்டு அழகாக ஊக்காம வந்துடுவான். அவன் அடித்த ஆரம்பிச்சிட்டான். இந்த சைடு வருவான். நான் அப்படியே ஒரு இணையிலர் போட்டுருவேன். 2 இணையிலர் போட்டால் இங்கே காணும். பார்த்தா பின்னாடி போய் சண்டை போட்டுருந்தேன். அப்புறம் அவன் அப்படியே பின்னாடி வந்தேன். நான் இந்த இடத்துல ஒழிஞ்சி நான் மட்டும்தான் இருந்தேன். அதனால் 3 பேரையும் ரிவ்யூ பண்ணிட்டேன். நம்பர் 1 ரிவ்யூ ஆகலை. அப்புறம் திரும்பி நம்பர் 1 ரிவ்யூ பண்ணிட்டு ரோலை வச்சுருவேன். ரோலை வச்சு அவனை அடிச்சிருவேன். அதான் சைடில் தான் பண்ணி தெரியாது. உள்ள ஒரு கிரானப்பிக் போட்டுருவேன். பார்த்தா இல்லை, லாஸ் அழகாக அடிச்சிட்டு இருக்கலான்னு தான் பார்த்தேன். நான் ஐத்திட்டேன். முடிச்சுட்டு அவனும் ஒரு ரோல் போட்டு அவனை அதே எல்லாரும் வந்து இறங்கிட்டானுங்க கீழே. நம்பர் 1 மறுபடியும் நம்பர் 3 மறுபடியும் நாக் ஆகிட்டான். சரி ஓகே, ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டா நான் போய் ரிவ்யூ பண்ணிடலான்னு இருந்தேன். ஒரு ரோலையும் ஓடக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஒருத்தர் சுற்றிட்டு பார்த்து நான் வேறு நான் மாற்றிருக்கலாம். கான்ஃபிடென்ட்டில் மாற்றாமல் விட்டுட்டேன். ஆனால் போயிடுச்சு இந்த மேட்சோட பூயாவே. 13 அளவு எங்களை சேர்க்காமல் 10 அளவு நான் அவனே ரிவ்யூ பண்ணிட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடியே நான் அந்த இடத்துல இது வச்சு விட்டேன், லேண்ட்மைட் வச்சுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இவன் நாக் ஆகிட்டான்னு. அப்புறம் கையில் ஏடபிள்யூ வந்து எல்லாத்தையும் வச்சு விட்டுருவேன். அப்புறம் நான் போய் அவனை ரிவ்யூ பண்ணிட்டு வரத்துக்குள்ள சைடில் ஓட்டேன். அழகாக ஹெட் வச்சு முடிச்சிடுவேன். சைடில் பார்த்தா 2 பேர் யாரும் நாக் ஆகிட்டானுங்கோ, காலி ஆகிட்டானுங்கோ. சரி ஓகே, அதை வச்சிடலான்னு சொல்லிட்டு ஓடி ஆரம்பிச்சேன். 2 போட்டு வச்சுருப்பேன். 2 பேரை முடிச்சுட்டு பக்கத்தில் போய் 2 பேரையும் ரிவ்யூ வச்சுருவேன். நானே ஏறி ஆனால் நம்ம 4 எடுத்துருப்பேன். என்கிட்ட பியூர் ரெட் வச்சுருவேன். கையில் ஒருத்தன் எந்த அடிப்பேன் எந்தக்கு அடிப்பான்னு தெரியல. நான் இஷ்டம் இடத்துல சரியான வெளி ஆயிடுச்சு. அப்படியே என் சைடு வராதுடா மாட்டிக்கிறான்டா. இல்லை அங்கே இருக்கான், நாளை வரைகிறானுங்க. அப்படியே இவனை போய் பார்த்தா இவன் அப்படியே கொண்டே சொல்கிறான், வெளிடா நீ அப்படின்ற மாதிரி இவனா அவுட் ஆகிட்டான். சரி ஓகே, வெறுப்பில் இவங்க 4 பேர் தான் நாங்கள் இவங்களை பார்த்துருக்கேன். ஒரு நாள் இந்த கண் தான் நான் வச்சுருந்தேன், M14. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சரி ஓகே, நான் தான் உங்கள் இந்த வீடியோ பெறேன். SRP பாய். பை பாய் பாய்.
நம்ம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.